திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்பா கோதுமையை வச்சு ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது முந்திரி பருப்பு போட்டு நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கிண்ணத்தால் வந்து ஒரு 3/4 கிண்ணம் அளவுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம நெய்யில் போட்டுக்கிறோம். சம்பா கோதுமையை வந்து நெய்யில் போட்டு கொஞ்சம் நல்லா அதே நெய்யிலே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் நெய் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக போட்டதுனால அதிலே வந்து நெய் போட்டு வறுக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டணும். வாசனை வரும். அந்த நெய் அந்த சம்பா கோதுமையோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக பொரியிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு போதும். அதுவே நல்லா இப்போ வந்து வாசனை நல்லா வருது. நெய்யோடு சேர்ந்து அந்த சம்பா கோதுமை வாசனையும் நல்லா வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சுடுதண்ணி ரெடியாக வந்து இந்த கப்பால் வந்து 2.5 கப்பு, நம்ம 3/4 கப்பு தான் சம்பா கோதுமை போட்டோம். இப்போ அதில் வந்து நான் வந்து 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி நான் 3/4 கப்பு அளவுக்கு 3 ஊற்றி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். ஒரு கப்பு நம்ம ரவா கேசரிக்கு வந்து ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைப்போம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் தண்ணி. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் நேரம் வெந்து வரும். அதனால இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வைக்கணும். அதனால் நான் 3 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். வந்து நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டணும். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம். வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதில் சால்ட்டு எந்த ஒரு இனிப்புக்குமே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னாக்கா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லாவே.
இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா மூடி போட்டுடுறோம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நம்ம கேசரி பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை நல்லா வெந்து வந்திருக்கு, உபரியாக இருக்குது பாருங்கள் நல்லாவே. இப்போ வந்து இந்த பக்கத்தில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கிறோம். இப்போ இதே அளவு தான், 1 கிண்ணம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். சர்க்கரை போட்டோடனே இன்னும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும், இலகி மறுபடியும் இறுக்கமாயிடும். சர்க்கரை கரைஞ்ச உடனே நமக்கு கொஞ்சம் இலகலாக தெரியும். நம்ம மறுபடியும் 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம்னாக்கா சரியாயிடும், இறுக்கமாயிடும் மறுபடியும். வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆனில் வச்சு லைட்டாக, ரொம்ப லோவில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தூக்கி விடுங்க. வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரவா கேசரி மாதிரி அதிகமாக நெய்யெலாம் தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றினாலுமே வந்து நல்லா மேலே மிதங்குற மாதிரி இருக்கும் நெய். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நல்லா. கேசரி வந்து சரியான பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கிளறு நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். அதை விட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கிக்கிறோம். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், வந்து முடிஞ்சிடுச்சு நமக்கு. இப்போ சம்பா கோதுமை கேசரி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நெய் மிதக்க சம்பா கோதுமை கேசரியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே இதே அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க. வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.